என்கிட்ட நிறைய பேர் கமிஷன் டிராயிங் கேட்டு வராங்க. பட் நான் என்னோட பிரைஸ் டீடைல் சொன்ன உடனே அவங்கள இருந்த இடம் தெரியாம தெரிச்சு ஓடிறாங்க. நீங்க ரொம்பவே கவலையில இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்குள்ள குட்டியா ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூட பிரீமியம் ரேஞ்ச் கஸ்டமரை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி எந்த ஒரு பிசினஸுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய பிரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட உங்களால ரெகுலராக கஸ்டமர் டிராயிங்ஸ் எடுக்கவே முடியாது. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிராயிங் பண்ண ஒரு ஹாருக்கு இவ்வளோ பிரைஸ் சார்ஜ் பண்ண போறேன் அப்படின்றத ஒரு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட பிரீமியம் அவுட்புட்டை வந்து நீங்க 4 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு டேலண்டடா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெர் ஹாருக்கு 500 கண்டிப்பா கிடைச்சிரும். அடுத்து மீடியம் கேட்டகரி அப்படின்ற ஒரு கேட்டகரி வச்சு அதை 3 ஹவர்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா பெர் ஹாருக்கு 500 சார்ஜ் பண்ணி 1500 உங்களால கோட் பண்ண முடியும். ஃபைனலி பேசிக்கான ஒரு அவுட்புட்டை நான் 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றேன்னா எனக்கு 1000 rupees என்னால கோட் பண்ண முடியும். இதனால நமக்கு எந்த ஒரு லாஸ் இருக்காது. கிளைண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்ல வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்கும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் இந்த 3 கேட்டகரியும் டிராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிளைண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது உங்ககிட்ட எந்தெந்த கேட்டகரிக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் இந்த அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியாவே அவங்க கிட்ட வந்து பேச முடியும். ஸோ கமிஷன் போர்ட்டல்ஸை பத்தி இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.